ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 30 நாள் நான் பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டி எனக்கு என்ன நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பப்பை ப்ராப்ளத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன். பீரியட்ஸ் நிற்காமல் போயிட்டே இருந்துச்சு. ஒரு 35 நாள் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு தடவை ஒரு 40 நாள் அந்த மாதிரி நிற்காமல் போயிட்டே இருந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போய் நான் அலைஞ்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த பிரபஞ்சத்திட்ட வேண்டி எனக்கு அது தன்னாலே ஒரு குணம் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, அந்த 30 நாள் நான் வேண்டுறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும்போதே நான் அங்கேங்கம்மா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போயிட்டே இருந்தேன். அந்த நேரத்தில் கூட பிரபஞ்சம் எனக்கு அறிவுறுத்தியிருக்கு, நீ கவலைப்படாத, இது கண் அமைக்கக்கூடிய நேரத்தில் இது உனக்கு குணமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அதை எடுத்து சொல்லியிருக்கு. ஆனால் நான் தான் அதை கண்டுக்கவே இல்லை. அது என்னாச்சுன்னா, நான் ஒரு நாள் நைட்டு ரொம்ப அழுதுகிட்டே படுத்திருந்தேன். ஏன்னா இது எனக்கு எங்கே போனாலுமே குறையவே இல்லை. 35 நாள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு நிறைய மாத்திரைலாம் சாப்பிட்டு தான் கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது. அடுத்தது பழையபடியும் வந்துடுது, நிற்காமல் போயிட்டே இருக்குது. இது என்றைக்கு தான் எனக்கு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசளவில் ரொம்ப உடஞ்சி நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இது கடவுளே, இந்த பிரபஞ்சமே எனக்கு எப்படி சரியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்ஸில் இருக்கிறேன் நான் நினச்சிட்டு. அப்போ அன்னைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு கனவு வந்துச்சு. அதில் ஒரு பெரிய பில்டிங், ஒரு 50 மாடி 60 மாடி, இந்த என்ன சொல்ல, சென்னை அந்த மாதிரி வெளிநாட்டிலலாம் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு பைப்பு மாதிரி, ஒரு சில்வர் பைப்பு மாதிரி இருக்குது. அந்த புடியில் எல்லாருமே கையை பிடிச்சிக்கிட்டு கீழே தொங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. யார்? நானும் அதில் தொங்கிட்டு இருக்கேன். ஆனால் என் பின்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ பெண்கள்னால் ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நெருக்கமாக இருக்கிறாங்க. என்ன சொல்ல, மக்கள் தொகை ஒரு இடத்துல கூட்டமாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே பெண்கள்லாம் என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அந்த மாதிரி சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. நானும் அந்த கும்பலில் இருக்கிறேன். அந்த சத்தம் என் செவியை அடைக்குது. அந்த கம்பியை தான் எல்லாரும் பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கம்பி மாதிரி போகுது, அந்த கம்பியை தான் எல்லாரும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கம்பி ஒரு இடத்துல மட்டும் என்ன சொல்ல, கீழே சவுட்டதுக்கு ஒரு இடமே இல்லை. பில்டிங்லேருந்து நாங்கள் தொங்கிட்டு இருக்கிறோம் ஒரு கம்பியை பிடிச்சிட்டு. கீழே சவுட்டதுக்கு ஒரு சின்ன என்ன சொல்ல, ஒரு கேப்பில் மட்டும் இல்லை. நான் அந்த கேப்புக்கிட்ட வந்தாச்சு. நான் விழ போகிறேன். அந்த கம்பியை இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் அந்த கம்பியும் கிடையாது, கீழே என்ன சொல்ல, அந்த கால் வைக்கிறதுக்கு இடமும் இல்லை. நான் விழ போகிறேன். அப்போது ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அவுட் ஆயிடுவோம், கீழே பில்டிங்லேருந்து கீழே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கிறேன், காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, டக்குன்னு பார்த்தா நான் சேஃபாக கீழே இறங்கிட்டேன். மேலே நிறைய பேர் கத்திகிட்ருக்காங்க, நிறைய லேடிஸ்லாம் என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு கத்திகிட்ருக்குறாங்க. கீழே என் ஹஸ்பண்டு, அந்த மாதிரி வேறு யார் இருந்தாங்கன்னு என்ன ஞாபகம் இல்லை, அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிட்டு கீழே சேஃபாக தண்ணி ஏதோ குடிச்சிட்டு ரிலாக்ஸாக இருக்கிறேன். அப்போ இது என்னடா இப்படி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சு இதை யோசித்து பார்த்தா, இதுலேருந்து எனக்கு என்ன உண்மை தெரியணும் அப்படின்னா, இது எல்லா பெண்களுக்கும் வரக்கூடியது தான். உன்ன மாதிரி எவ்வளவோ இந்த பிரச்சனையினால் அல்லாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அழுதுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் உள்ளது தான். நீ கரெக்டாக சேஃப் ஆயிடுவா அப்படின்னு இந்த பிரபஞ்சம் என்கிட்ட சொல்லியிருக்கு. நான் இப்படி நினச்சி அழுதுட்டு படுத்துருக்கும் போது இதிலேருந்து நீ சேஃப் ஆயிடுவா, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த கனவு கண்டிருக்கேன், ஓகே. ஆனால் அதுக்கப்புறமும் எனக்கு பிரச்சனை தீரலைலாம். நான் ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் தானே லாஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போய், இல்லை நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டாம், அந்த கர்ப்பப்பையை க்ளீன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை தராங்க. ஒரு நாளையிலே அந்த 20 நாள் அந்த மாத்திரையை தொடர்ந்து சாப்பிட்றேன். சாப்பிட்டுக்கிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வருது. ரொம்ப தாங்க முடியாமல் வலி அந்த மாதிரி இருக்குது. ஹாஸ்பிட்டல் போகணுன்னு புறப்பட்டு நிற்கிறேன். அப்புறம் எனக்கு இந்த கட்டி மாதிரி வெளியே போகுது. போனோடனே பார்த்திங்கன்னா வலி குறைஞ்சிட்டு. அதுக்கப்புறம் உள்ள அந்த எல்லாத்தையும் விடைக்கும் எனக்கு சவ்வு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. எல்லாத்துக்கும் 4 mm இருக்கக்கூடியது எனக்கு 17 mm ஏதோ உள்ள சவ்வு இருக்குதான் கர்ப்பப்பையில். அந்த சவ்வு
அந்த டேப்லெட் சாப்பிட்றதுலேயே எனக்கு வெளியே வந்துடுச்சு. அதனால எனக்கு குடல் வந்து க்ளீன் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இதுதான் எனக்கு பிரபஞ்சம் வந்து தந்த சர்ப்ரைஸ். அதாவது நீ கவலைப்படாத, நீ சேஃபாக லேண்ட் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே எனக்கு எதிர்பாராதது மட்டும் நான் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் அலைஞ்சு லாஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் தந்த மாத்திரையில் வந்து எனக்கு சரியாயிட்டு. இந்த மாதிரி பிரபஞ்சம் வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்மக்கிட்ட வந்து பேசும். நம்ம அதை கண்டுக்காமல் அப்படி அலைஞ்சி திரிஞ்சு நம்ம எவ்வளவோ பாடுபட்டு அந்த மாதிரி பண்ணுறோம். நம்ம வேண்டுனா கண்டிப்பாக பிரபஞ்சம் வந்து தரும். அதனால தான் இதை வந்து எனக்கு உணர்த்திருக்கு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து சும்மா ஃபோனில் பேசுவோம்ல, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கனவு வந்து அப்படின்னு சொல்லும்போது அவங்களுமே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப்போ நீ கவலைப்படண்டா, நீ கரெக்டாக உனக்கு ஸ்டாப் ஆயிரும், உனக்கு குணமாயிரும், அந்த மாதிரி தான் எனக்கு ஃபோனில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே எனக்கு குணமாயிட்டு. அதனால பிரபஞ்சத்தில் வேண்டுனா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். எந்த ஒரு வகையிலையாவது உங்களுக்கு வந்து அது உணர்த்தும். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.